வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு கவலையான ஒரு பதிவு. உங்களுக்கு தெரியும், நாளைய தினத்திலிருந்து எங்களுடைய தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நாட்கள் வருகிறது. ஸோ அந்த தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நாட்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னவென்றால், இன்றைய தினம் ஒரு காணொலி ஒன்றை பார்த்தேன். அதிலே எங்களுடைய முன்னாள் மாநகர சபை மேஜர் மணிவண்ணன் அவர்களும், அதே நேரத்தில் எங்களுடைய சைக்கிள் கட்சி, அதாவது மாமனிதர் பட்டம் பெற்ற எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்த்தினுடைய ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு மாபெரும் சண்டை. திலீபன் என்னுடைய சொத்தா, திலீபன் உங்களுடைய சொத்தா என்று கேட்கின்ற ஒரு சண்டை. ஸோ அந்த சண்டை தொடர்பான ஒரு காணொலி ஒன்றை நான் பார்த்தேன். அந்த காணொலியை முதலாவதாக உங்களுக்கு நான் பார்வையிடுவதற்கு போடுகிறேன். அதன் பிறகு அதிலே நடந்த விடயங்கள், அவர்களுடைய கதைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விவாதிப்போம். முதலாவதாக அந்த காணொலியை, மிகவும் கவலையான ஒரு காணொலி. இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு இதுதான் எங்களுடைய தமிழர்களுடைய தீர்மானிக்கப்பட்ட அரசியல் என்று முடிந்த பிறகு ஏதோ ஒரு நம்பிக்கையில் இதில் நின்று போராடுகிறேன். எனக்கு தெரிய திலீபன் அண்ணாவினுடைய அந்த நாட்கள், எனக்கு தெரிய அவருடைய படங்களை கீறுவதும், முக்கியமாக 93ஆம் ஆண்டு எனக்கு 7 வயது. அப்போது எங்களுடைய தேசிய தலைவருடைய எங்களுடைய நாட்டு தமிழீழத்தினுடைய வரைபடத்தை கீறுவதும், அதே நேரத்தில் பெரிய பிரிஸ்டல் போட்டிலே தலைவருடைய இலச்சினைகளை கீறுவதும், அதே நேரத்தில் திலீபன் அவர்களுடைய படத்தை கீறுவதும் தான் எனக்கு பொழுதுபோக்காக சின்ன வயதிலே எனக்கு தெரிந்த திலீபன் அண்ணாவினுடைய நாட்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர அவருடைய அர்ப்பணிப்புகள், அவர் எங்களுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியிலே, அதாவது மருத்துவ பீடத்திலே ஒரு மாணவனாக இருந்து தன்னைத்தானே இந்த போராட்டத்துக்கு இழந்து கொண்டது. இந்திய இராணுவத்துக்கு எதிராக அஹிம்சை வழியில் போராடி இன்னொரு மகாத்மா காந்தியாக தன்னை, மகாத்மா காந்தி என்று சொல்வதை விட அதற்கு 10,000 மடங்குகள் மேலே போய் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது தொடர்பான வரலாறுகளை நான் படிக்கின்ற போது மிகவும் கவலையாகவும் கண்ணீர் சிந்தும் அளவுக்கும் அவருடைய வரலாறுகள், அவருடைய உரைகள், கடைசி நேரத்தில் கூட என்ன நடந்தாலும் தான் உருகி கேட்டால் கூட ஒரு துளி தண்ணீர் தர வேண்டாம் என்று சொல்லி அவர் இந்த மண்ணை விட்டு போன அந்த நாட்களை நினைக்கின்ற போது, மணிவண்ணன், இந்த கஜேந்திரகுமார், சுகாஸ் போன்றவர்களின் அரசியலை உங்களுக்கு வெட்டம் வெளிச்சமாக போட்டு காட்டுகிறேன். இப்போது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை தொடர்பாக அலசி ஆராய்வோம். அதுக்கு முதல் இந்த வீடியோ ஒன்றினை பார்த்து விட்டு வருவோம். அனைவருக்கும் வணக்கம். தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல்கள் அவரது உண்ணாவிரதம் இருந்த நாளான நாளை தொடங்குகின்றது. இந்த நிலையிலே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும், அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களிலே அவர் அனுபவித்த வேதனைகளையும், அவருடைய தளராத உறுதியையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண காட்சியகமாக 2023ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக திலீபன் அண்ணாவினுடைய பிரதான தூவி அமைந்திருக்கின்ற நல்லூருக்கு முன்பாக, அதாவது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான காணியிலே உரிய நடைமுறைகளுடன் நாங்கள் கடந்த 2 வருடங்களாக செய்து வந்திருந்தோம். இந்த நிலையிலே இந்த வருடமும் 2025ஆம் ஆண்டுக்கு அந்த ஆவண காட்சியகத்தை மீண்டும் செய்வதற்கு நாங்கள் முயற்சித்த பொழுது, ஏற்கனவே ஒரு தரப்பு குறித்த இடத்தினை முன்பதிவு செய்துவிட்டது என்ற காரணத்தினால் எங்களுக்கான அனுமதிகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் அனைவருக்குமே தெரிந்த விடயம், நாங்கள் தொடர்ச்சியாகவே அந்த இடத்திலே அந்த ஆவண காட்சியகத்தை செய்து வருகின்றோம். இந்த நிலையிலே அந்த நிகழ்வை குழப்பும் வகையிலே அல்லது அந்த நிகழ்வை நீர்த்து போகின்ற வகையிலே இந்த செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதேபோல் உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த விடயம், நாங்கள் 2019ஆம் ஆண்டிலிருந்து அதே இடத்திலேயே மாவீரர் நாள் நிகழ்வுகளையும் செய்து வருகின்றோம். 25,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை நாங்கள் அந்த இடத்திலே வைத்திருந்தோம். 2019ஆம் ஆண்டு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே இருந்த பொழுது குறித்த கல்வெட்டுகளை வைத்து அந்த நிகழ்வினை முதலாக ஆரம்பித்த பொழுது எங்களுடைய கட்சிக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் வந்தது.
எங்களுடைய கட்சி தலைமை எனக்கு நேரடியாக எனக்கும் என்னுடைய சக மாநகர சபை உறுப்பினர்களாக அன்றிருந்த தனுஜன் மற்றும் மயூரன் ஆகியோருக்கு நேரடியாகவே கூப்பிட்டு சொல்லியிருந்தார்கள் அந்த இடத்திலே அவ்வாறான நிகழ்வுகளை செய்யக்கூடாது என்றும் நாங்கள் கோப்பாயிலே இருக்கின்ற மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு மக்களை வருவதை தடை செய்கின்றோம் அல்லது அவர்களை வரமுடாமல் இங்கே நாங்கள் திசை திருப்புகின்றோம் என்ற நிலையிலே எங்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் நாங்கள் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து விலகிய பிற்பாடு 2022ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக அந்த இடத்திலே அந்த மாவீரர் நிகழ்வுகளையும் நாங்கள் செய்து வருகின்றோம். உண்மையில் மக்கள் ஒரு பேரெழுச்சியுடன் தங்களுடைய மாவீரர் செல்வங்களுடைய கல்வெட்டுக்களை தாங்கிய அந்த கல்வெட்டுக்களுக்கு முன்னால் சுடரேற்றி ஒரு உணர்வு பூர்வமாக வழிபட்டு சென்ற காலங்கள் கடந்த காலங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே அந்த 2 நிகழ்வுகளையும் இந்த முறை தாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்பதிவு செய்திருக்கின்றார்கள். உண்மையில் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான அந்த காணியிலே யாரும் முன்பதிவு செய்யலாம், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஒரு அறம் ஒன்று இருக்க வேண்டும், அந்த அறத்தின்படி அவர்கள் செய்யவில்லை என்பதே எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும். ஏனென்றால் அவர்களுடைய பிரதான மாவீரர் தினத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிரதான நிகழ்வு கோப்பாயிலே அவர்கள் வருட வருடம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் கோப்பாயிலே வருட வருடம் செய்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் சென்று அதனை முன்பதிவு செய்தோ அல்லது அந்த காணியை எடுத்து அந்த மாவீரர் நாளை நாங்கள் செய்ய போகின்றோம் என்று சொல்வது எவ்வாறு ஒரு அறம் இல்லாத செயற்பாடோ, அதேபோல் உங்களுக்கு தெரியும் கிட்டு பூங்காவிலே திரு ஐங்கரநேசன் ஆசிரியர் அவர்கள் கார்த்திகை வாரத்தை செய்கின்றார் ஒவ்வொரு வருடமும். எங்களாலும் அது யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணிதான். எங்களாலும் குறித்த நிகழ்வை குழப்பும் வகையிலே நாங்கள் அதை அவருக்கு முன்னால் முன்பதிவு செய்து அந்த இடத்திலே நாங்கள் வேறு நிகழ்வுகளை நடத்தலாம். ஆனால் அதுவும் ஒரு அறமில்லாத செயற்பாடு. அந்த வகையிலே இவ்வாறாக ஒவ்வொரு தரப்புகளும் ஒவ்வொரு இடத்திலே ஒரு மக்களை பேரெழுச்சி கொள்கின்ற நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது எல்லா இடங்களையும் கைப்பற்ற வேண்டும், நாங்களே செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணக்கருவின் கீழ் இவ்வாறு செயற்படுவது உண்மையிலே ஒரு அறமற்ற செயற்பாடாகும். உண்மையில் இந்த செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று கூறி அல்லது இந்த செயற்பாட்டை விலக்கிக் கொண்டு எங்களுக்கு வளமை போல் கடந்த 4 வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றது போல் எங்களுக்கு அந்த காணியை வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் மூலம் ஒரு கோரிக்கை கடிதத்தை வழங்கியிருந்தோம். அந்த கோரிக்கை கடிதத்தை நேரடியாக அவரது அலுவலகத்துக்கு சென்றும் அதே நேரத்தில் பதிவு தபாலிலும் நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு தரவில்லை. ஆகவே இன்றைக்கு அந்த நிகழ்வுகளை குழப்புகின்ற வகையிலே நடைபெறுகின்ற இந்த செயற்பாடுகளை நிறுத்தி அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒற்றுமையாக செய்கின்ற வகையிலே எங்களுக்கு அந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்கின்றதற்கு நீங்கள் வழி சமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த இடத்திலே நாங்கள் விடுக்கின்றோம். அதே நேரத்தில் உண்மையில் எங்களுடைய மக்களை பேரெழுச்சி கொள்ள வேண்டும், எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த பாகுபாடுகளை களைந்துவிட்டு அந்த இடங்களை அவரவர் பாட்டுக்கு அந்த மக்களை எழுச்சி கொள்கின்ற செயற்பாட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தியாக தீபம் திலீபன் அண்ணாவினுடைய ஆவண காட்சியகத்தையும் அதே நேரம் மாவீரர் நிகழ்வுகளையும் நடாத்துவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற அந்த இடத்தினை வழங்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைமையத்துக்கு நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம். நன்றி. இதிலே ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் கும்பல் இவ்வாறு குழப்பங்களை விளைவிக்கின்ற நிலைமை தொடர்பில் நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் வளமையாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக முன்பதிவு செய்து நிகழ்வுகளை செய்து வருவது எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய நிகழ்வுகள் மிகவும் உணர்வு பூர்வமாக எந்தவித குழப்பங்களுமின்றி கடந்த காலங்களிலே மிக அமைதியாக நடைபெற்று வந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மாவீரர் தினமாக இருக்கலாம், திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினமாக இருக்கலாம், மிக உணர்வு பூர்வமாக எழுச்சி பூர்வமாக அமைதியாக நடைபெற்று வந்தது. வேண்டுமென்றே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய குழு இந்த குழப்பங்களில் ஈடுபடுகின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர்கள் என்னை பொறுத்த மட்டிலே நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விடயம், அவர்கள் அரசாங்க தரப்போடு இணைந்து இந்த நினைவேந்தல்களை நீர்த்து போகச் செய்கின்ற அல்லது குழப்புகின்ற மிக மோசமான நடவடிக்கைகளிலே காலாகாலமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மிக அமைதியாக கடந்த பல ஆண்டுகளாக எங்களாலே செய்யப்பட்டு வந்த இடத்திலே வேண்டுமென்றே
அதை குழப்புகின்ற விதமாக அந்த இடங்களை முன்பதிவு செய்து அவர்களும் செய்யப்போவதில்லை. எங்களுடைய நிகழ்வுகள், எங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான ஆவணப்படுத்தல்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக, அது மக்கள் மத்தியிலே கடத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்று அவர்களிடம் எத்தகைய ஆவணங்களும் இல்லை, அவர்களிடம் எத்தகைய வரலாறுகளும் இல்லை. ஆனால் இந்த இடத்தை முன்பதிவு செய்து எங்களுடைய நிகழ்வை குழப்ப வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இதை செய்திருக்கிறார்கள். அதே நேரம் மாநகர சபையோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அவர்கள் மாநகர சபைக்கு சொல்லியிருக்கிறார்கள், தங்களுக்கு தராவிட்டால் 2 தரப்புக்கும் கொடுக்க வேண்டாம் என்ற விடயத்தையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாளைய தினம் மாநகர சபை யாருக்கு வழங்குவது அல்லது இருதரப்புக்குமே வழங்காமல் அந்த இடத்தை வெறுமையாக வைத்திருப்பது என்கின்ற முடிவை நாளைய தினம் தாங்கள் எடுத்துச் சொல்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே மாநகர சபை 2 தரப்பையும் இணைந்து செய்யுமாறு எங்களுக்கு ஒரு கடிதம் தந்தது. அதன் அடிப்படையிலே பணத்தை செலுத்துமாறும் எங்களுக்கு ஒரு கடிதம் தந்திருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் மாநகர சபைக்கு பணத்தை செலுத்துவதற்காக சென்ற பொழுது மாநகர சபையிலே சொல்லப்பட்டது, இல்லை கயேந்திரகுமார் அண்ணாவினுடைய தரப்பு இதை எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லாவிட்டால் 2 தரப்புக்கும் கொடுக்க வேண்டாம், அதை வெறுமையாக வைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அதை தாங்கள் சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று தாங்கள் முயற்சிப்பதாகவும் மாநகர சபையாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை, நாளைக்கு திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினம் ஆரம்பமாகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினம் ஆரம்பமாகின்ற வேளையிலே நாங்கள் அந்த இடத்திலே ஆவண காப்பகத்தை செய்வதும், அந்த ஆவண காப்பகத்தை பார்த்து பலர் வரலாற்றை தெரிந்து கொள்வதும், திலீபன் அண்ணாவுடைய கடந்த காலங்களை அறிந்து கொள்வதும் வளமையாக இருக்கின்ற ஒரு செயற்பாடு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை வெற்றிகரமாக குழப்புகின்ற முனைப்பிலே அரசாங்க தரப்போடு இயங்குகின்ற இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் தரப்பு ஈடுபட்டு வருகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்று அவர்கள் கொள்கை கூட்டன்று யாரோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டாக அவர்கள் இணைந்திருக்கின்ற NPP தரப்பாக இருக்கலாம் அல்லது முன்னாள் ஆயுத குழுக்களாக இருக்கலாம். எல்லோரும் இந்த கயேந்திரகுமார் அண்ணாவுடன் இணைந்திருக்கிற இந்த கூட்டுத்தரப்புகள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை எப்பொழுதும் பிரதிபலித்தவர்கள் அல்ல. இந்த திலீபன் அண்ணாவினுடைய வீரச்சாவுக்கு கூட இன்று கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு கொள்கை அளவிலே கொள்கை கூட்டாக இருக்கின்ற தரப்புகள் காரணமானவை. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த தரப்புகளுடைய ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்கு, இவர்களுடைய பின்னணியிலே இருக்கின்ற அரச புலனாய்வாளர்களை திருப்திப்படுத்துவதற்கு இந்த இடத்தை குழப்புவதற்காக அவர்கள் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. இது தொடர்பாக நேரடியாக எங்களோடு விவாதம் நடத்த வேண்டுமாக இருந்தாலும் நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். நான் மீண்டும் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முள்ளிவாய்க்கால் பகுதியிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்துகின்ற பொழுது கூட அங்கே முன்னாயத்த பணிகளிலே கயேந்திரகுமார் அண்ணாவினுடைய தரப்பு திரு செல்வராஜா கஜேந்திரன் போன்றவர்கள் அங்கு சென்று குழப்பங்களை ஏற்படுத்தியது வரலாறு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நினைவேந்தல்களை எங்கும் சென்று குழப்புவது இந்த சைக்கிள் தரப்பு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மட்டக்களப்பிலே நடைபெறுகின்ற அன்னை பூவதியினுடைய நினைவு தினத்தையும் அவர்கள் குழப்பி இருக்கிறார்கள். அந்த காணொலியிலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அங்கு நீண்ட காலமாக அந்த மட்டக்களப்பு மக்கள், அந்த அன்னை பூவதியினுடைய குடும்பத்தினர் செய்து வருகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புகின்ற சேட்டைகளிலும் இந்த தரப்பு ஈடுபட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை குழப்புகிறார்கள், மாவீர தினங்களை துயிலுமில்லங்களில் சென்று குழப்புகிறார்கள். எல்லா காணொலிகளையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இந்த தரப்பு இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய மிக பேராபத்தான ஒரு தரப்பாக இன்று உருமாறி இருக்கிறது. இந்த தரப்பு நிச்சயமாக இந்த மாவீர தின நிகழ்வுகளையும் அல்லது திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல்களையும் குழப்புகின்ற வேலை திட்டங்களிலே ஈடுபட்டால் அதுக்கு கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்பதற்கும் தயங்கப் போவதில்லை. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். மிக தாழ்மையாக தயவு செய்து நீங்கள் உங்களுடைய குளறுபடிகளை, இந்த நிகழ்வுகளை குழப்புகின்ற செயற்பாடுகளை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்திருக்கிறோம். அதுக்கு சாதகமான பதில் வராவிட்டால் நாங்கள் அதுக்கான பதில் நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். எனக்கு தெரியும் ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்றால், நாளை போலீஸார்
இதை பயன்படுத்தி அவர்களுடன் கூட்டிணைந்து செயற்படுகின்ற NPP தரப்பு இதை பயன்படுத்தி நாளை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட எடுத்து இந்த நிகழ்வுகளை தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முன்னாயத்த குழப்பங்களில் தான் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். திரு பார்த்திபன் அவர்கள் திரு பொன்மாஸ்டர் அவர்களுக்கு பல தடவை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் கதைப்பதற்கு அவர் இதுவரை தொலைபேசிக்கு பதிலளிக்கவில்லை. நாங்கள் கொடுத்த கடிதம் தொடர்பில் கூட இதுவரை திரு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு பதிலளிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய குடும்ப நலன்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை விளையாடுவது, அதில் அதை பகடைக்காக வைப்பது ஏற்புடையதல்ல என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். இந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் கோரிக்கை விடுகிறோம், தயவு செய்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் வளமை போன்று நடத்தியதை தயவு செய்து குழப்ப வேண்டாம். நீங்கள் தமிழ் மக்களாலே மன்னிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே கடவுளாலே பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகின்றோம். ஆரம்பத்திலே நாங்கள் மாவீரர்களுடைய பெயர் குறித்த கல்வெட்டுகளை நாங்கள் அதிலே வைத்த பொழுது அதில் எங்களிடம் இருந்த தரவுகளின் அடிப்படையில் தான் அந்த பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் இந்த கல்வெட்டுகளை பார்வையிடுவதற்காக வடபுலத்தில் மாத்திரமில்லை, கிழக்கு மாகாணத்திலிருந்து பலர் வந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் பொறிக்கப்படாத நிலையில் அவற்றையும் எழுதுமாறு ஆதாரங்களோடு சமர்ப்பித்து எங்களிடம் வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவ்வாறு வழங்கப்பட்ட தகவல்களை புதுப்பித்து நாங்கள் இந்த கல்வெட்டுகளை நாங்கள் ஆண்டுதோறும் வைத்து கொண்டிருப்பது வழமை. அதன் அடிப்படையிலே இறுதி யுத்த காலத்தில் கூட ஏராளமான மாவீரர்கள் வீரச்சாவை தழுவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பெயர்களும் இறுதியாக எங்களாலே சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அது ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு தாய்மார்களுடைய சகோதரர்களுடைய உணர்வு, தங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும், தங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய இழப்பு தியாகம் அதிலே கௌரவிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கம், அந்த ஆத்ம திருப்தியில் தான் அவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தரவுகள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது. இவற்றை எல்லாம் குழப்புகின்ற விதமாக இந்த மோசடி செயற்பாடு நடைபெறுகிறது. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு நான் மக்களிடமும் உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன், ஊடகவியலாளர்களிடம் உரிமையோடு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த ஈனச் செயலிலிருந்து இந்த தரப்பை விலக்கிக் கொள்ள நீங்கள் உங்களாலான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. பிரதானமாக நடைபெறுகிற நினைவேந்தல்கள் எல்லாமே அந்த ஒரு கட்சி மட்டுமே அதை செய்ய வேண்டும் என்றதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இல்லை, நான் 2022 மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த பொழுது கூட உங்களுக்கு தெரியும், இந்த திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வை அனைத்து தரப்பும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தேன். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அனைத்து தரப்பும் ஒரு கூட்டாக ஒரு நினைவேந்தல் குழுவை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் இந்த சைக்கிள் தரப்பு அந்த நினைவேந்தல் தரப்புகளுக்கு எதிராக கடுமையாக தூசண வார்த்தைகளால், அதிலே மதிப்பிற்குரிய வணக்கத்துக்குரிய மதத்தலைவர்கள் இருந்தார்கள், அவர்களை கூட தூசண வார்த்தைகளால் பேசியிருந்தார்கள், அவர்களை கூட அந்த இடத்துக்குள் வரவிடாமல் பண்ணியிருந்தார்கள். அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்கள், பேரணியாக வந்த பல்கலைக்கழக மாணவர்களை கூட அவர்கள் கூடாத வார்த்தை பிரயோகங்களை செய்திருந்தார்கள், அவர்களை விரட்டியிருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும். பேருந்து இறுதி நாளிலே அந்த தீச்சட்டியை கூட தள்ளி வெளுத்துகின்ற கேவலமான ஒரு அரசியலை இந்த சைக்கிள் கும்பல் செய்திருந்ததை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். இவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான், அரசாங்க தரப்பு தன்னுடைய படைத்தரப்பை ஏவி இவ்வாறு குழப்பங்களை, இந்த நிகழ்வுகளை இல்லாமல் செய்வதன் ஊடாக தங்களுக்கு அபகீர்த்தியை பெற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய எஜமானர்களை வைத்துக்கொண்டு, தங்களுடைய எடுபிடிகளை வைத்துக்கொண்டு இந்த நிகழ்வுகளை குழப்புவதனூடாக தமிழ் மக்கள் தங்களுக்குள் அடிபடுகிறார்களே தவிர அரசாங்கம் இதிலே தலையிடவில்லை, அரசாங்கம் இந்த நினைவேந்தல்களை குழப்பவில்லை என்று தங்களுடைய வாள்களை கொண்டு தூண்டி குழப்பங்களை உருவாக்கி மக்களை மக்களாகவே இந்த நினைவேந்தல்களுக்கு வரவிடாமல் போகாமல் போகின்ற, இந்த நினைவேந்தல்களை நீத்து போகச் செய்கின்ற ஒரு இரகசிய திட்டத்தை இந்த அரசாங்கங்கள் மாறி வருகின்ற புலனாய்வு தரப்புகள், படைத்தரப்புகள், அரசாங்க தரப்புகள் கையாண்டு வருகின்றன. இன்று உங்களுக்கு தெரியும், இந்த சைக்கிள் கும்பல் பல முன்னாள் ஆயுத குழுக்களோடு இணைந்து NPP அரசாங்கத்தோடு இணைந்து ஆட்சியிலே இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்க தரப்போடும்
பழைய ஆயுத தரப்புகளோடு இணைந்து ஆட்சியிலே இருக்கின்ற சைக்கிள் தரப்பு இதை இன்னும் வேகமாக செய்து தமிழ் மக்கள் தாங்களாகவே இந்த உணர்வு பூர்வம் மிக்க இந்த நினைவு நிகழ்வுகளை கைவிடுகின்ற கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இது தமிழினத்தினுடைய சாபக்கேடு. இதில் முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்றால், என்னிடம் ஒவ்வொரு இந்த தமிழ் தேசிய போராட்டவாதிகள் என்று சொல்லி தங்களை தாங்களே சொல்லி கொண்டுகின்ற ஒவ்வொரு நபர்களும் என்னிட கேட்கிற விடயங்கள் என்னென்றா, நீங்கள் எதற்காக மாவீரர் தினங்களிலே பங்கு பெற்றுவதில்லை, நீங்கள் எதற்காக தியாக தீபம் எங்களுடைய திலீபன் அண்ணாவினுடைய நாட்களை கொண்டாடுவதில்லை, நீங்கள் எதற்காக தேசிய தலைவருடைய இந்த எங்களுடைய மாவீரர்கள் அவருடைய பிறந்த நாட்களை கொண்டாடுவதில்லை, நீங்கள் தமிழ் தேசியத்தில் இருக்கிறீர்களா, தமிழ் தேசியத்தை விட்டு விலத்தி இருக்கிறீர்களா, உங்களுக்கு தமிழ் தேசியத்தில் நம்பிக்கை இருக்கிறதா, அப்படி பல ஆயிரம் கேள்விகள். சாதாரணமாக எந்த ஒரு அடிப்படை அரசியலும் இல்லாமல் பாராளுமன்றத்துக்கு 3 நாட்களிலே 3 மாதங்களிலே போன ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நோக்கி என்னை இவர்கள் தரமிறக்குவதற்காக கேட்கின்ற கேள்விகள் நீங்கள் தமிழ் தேசியவாதியா இல்லையா, தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று சொல்லுங்கள் என்பதுதான் இவருடைய கதை. என்னென்றால் இதில் ஒரு சில விடயங்களை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள வேணும். இதில் தமிழ் தேசியம் என்பதை இந்த தமிழ் எங்களுடைய நான் பிறந்தது 86 2009 இந்த காலப்பகுதிகளில் இருந்த ஒவ்வொரு உயிரும் தமிழ் தேசியம் என்றா என்னண்டு சொல்லும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஒவ்வொரு இந்த காலகட்ட பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு உயிர், அது மனித உயிராகத்தான் இருக்க வேணுமெண்டில்லை, ஈவன் ஒரு விலங்குகள் என்றால் கூட தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற விலங்கடத்தை கதைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மரங்கள் கூட எங்களுடைய மாவீரர்களுடைய போராட்ட வரலாற்றை சொல்லக்கூடிய அவரோட வாய் இருந்தால் சொல்லும். இடிந்து போயிருக்கின்ற கற்கள் கூட, இடிந்து போயிருக்கின்ற கட்டிடங்கள் கூட எங்களுடைய எங்களோட போராளிகளை பாதுகாத்த வரலாறுகளை சொல்லும். தங்கள் உடம்புகளில் இந்தியன் ஆர்மி சுட்ட காலத்துலேயும் சரி, எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஆர்மி சுட்ட காலத்துலேயும் சரி, இந்த மண்டேன் குழுக்கள் சுட்ட காலங்கள்லையும் சரி. இப்போ என்னென்றால் இதில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இந்த அரசியல் விளங்குறையில் அதை வடிவாக விளங்கப்படுத்துகிறேன். இதில் மணிவண்ணன் யாருன்னு கேட்டால், இந்த மணிவண்ணன் ஏற்கனவே எங்களுடைய சைக்கிள் கட்சியில் ஒரு காலத்தில் இருந்தவர். பழைய படங்கள் ஃபோட்டோஸ்கள் தேடி எடுத்து நான் இதில் ஆட் பண்ணலாம். பட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதால் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் மினக்கெட்டு பார்க்குற நீங்கள் எப்படியுமே ஒரு அரசியல் அறிவு உள்ள ஒரு ஆள் என்ற அடிப்படையில் நான் இதை அப்படியே கதைக்காமல் விட்டு சொல்கிறேன், உங்களுக்கு விட்டு போகிறேன். உங்களுக்கு வடிவாகவே தெரியும். மணிவண்ணன் ஏற்கனவே எங்களுடைய சைக்கிள் கட்சியினுடைய சைக்கிள் கட்சியின் பேர் கூட எனக்கு தெரியாது. சைக்கிள் கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அவருடைய கட்சியில் இருந்தது தான் இந்த எங்களுடைய மணிவண்ணன் அவர்களுடைய கட்சி. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமுமே வேண்டாம். அது நான் நினைக்கிறேன் 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நினைக்கிறேன் திட்டமிட்ட ரீதியில் மணிவண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை, விருப்பு வாக்கை வேறொரு மாதிரி வேலுமன்றா திரட்டி கொண்டு போய் அதை கஜேந்திரனுக்கு கொடுத்ததால் மணிவண்ணன் அதிருப்திப்பட்டு இந்த கட்சியிலிருந்து விலத்தி போனதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த தடவை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்துக்கு வந்ததும் கேள்விக்குறியான விடயங்கள் தான். அது ஆதாரபூர்வங்களோடு நாங்கள் நிரூபிக்கும் வரைக்கும் அதை பேசாமல் விட்டுருக்கிறோம். நடக்கிற விடயங்களை பிறகு பார்ப்போம். இப்போ சரி, இவர்கள் 2 பேரும் பிரிஞ்சு போனவர்கள். இப்போது மணிவண்ணன் இருக்கிறது மான் கட்சியில், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் சுகாஸ் இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த சைக்கிள் கட்சியில். இதில் இப்போ இன்றைய தினம் நான் இன்னொரு வீடியோ ஒன்றை பார்த்தேன்னா, நான் நினைக்கிறேன் தம்பியோர் ஆள் போல் பிரைட் பெனடிக்ட் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அது அவர் போட்டதாக இல்லை, ஒரு இன்னொரு டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருக்கிறார். அதில் எங்களுடைய அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் ஒருக்கா பாருங்கள். அதை இதோட ஆட் பண்ணுகிறேன். அப்போ அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அந்த வீடியோவையும் பாருங்கள். சிங்கள மாப்பிள்ளைகளை அழைத்து வர போகிறார்களா? லாயர் தம்பி வரலாற்று வடிவா படிக்க வேணும். முதல் சிங்கள மாப்பிள்ளைகளை அழைத்து வந்தது உங்களோட லாயர் கஜேந்திரகுமார் வீரன் ஜிஜி பொன்னம்பலம் என்று சொல்ல வெக்கமா இருக்குதோ? கேவலம் அமைச்சு பதவிக்காக 5 லட்சம் இந்திய வம்சாவளி தமிழற்ற குடியுரிமையை பறிச்சு தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைச்சவர்கள் உங்களோட கட்சி தலைவற்ற பரம்பரைதான். துரோகத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்றா துரோகத்தின் விளைநிலைமை உங்களோட கட்சி தான்.
மைக் செட்டு முசுப்பேத்து 4 இளைஞர்களும் இருந்தா எதை வேண்டுமானாலும் பேசலாமா? நீங்க சொல்றதையெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. என்னென்னா இந்த வீடியோவை தயாரித்தது வந்து சுமந்திரன் அவர்களுடைய பெரிய ஒரு ஃபேன், ஒரு வைத்தியர். பட் நான் அதை பற்றி கதைக்க விரும்பலை. ஏனென்றால் 100% தெரியாமல் கதைக்கக்கூடாது தானே நான் எதிர்பார்க்குறேன். அவருடைய வேலையாக தான் இருக்கணுமெண்டு. இப்போ சுமந்திரனை இதில் ஒரு கரையில் ஒதுக்கி வச்சுட்டு சுமந்திரன் ஒருபோதுமே வந்து திலீபன் அண்ணா யாருக்கு சொந்தம், இல்லது எங்களுடைய தியாக தீபம் திலீபன் யாருக்கு சொந்தம்னு சொல்லி சுமந்திரன் வந்து சண்டை பிடிக்க போகிறது இல்லை. ஏனென்றால் சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் அவருடைய போராட்டம்ன்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஸோ அவரை நாங்கள் 100% இந்த விடயங்களில் புறக்கணித்து வைக்கலாம். இப்போ இங்கே நிற்கிற தேசியவாதிகள் அல்லது மக்களை தேசியம் என்ற போர்வையில் ஏமாற்றாக்களில் முதன் முன்னுக்கு நிற்கிறது வந்து எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அவரோட சேர்ந்து உங்களுக்கு தெரியும், அண்மையில் நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கலாம், ஒரு விசி போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பார்கள் இலங்கையில், வைஸ் சான்சலர் போஸ்ட். அப்படி நாங்கள் இப்படி கனவிடயங்களை கதைக்கலாம். ஆனால் என்ன செய்கிறது, இந்த தமிழ் மக்களுடைய அவலங்களை வைத்து பிழைக்கிற சட்டத்தரணிகளும் அவர்களுடைய ஆக்களும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து இப்போது கடைசியாக விசி போஸ்ட் வலைக்கு போயிருக்கிறது. ஆகவே இதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. நாங்கள் இதை ஆறுதலாக கதைப்போம். ஏனென்றால் உங்களுக்கு நான் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்லை. இதில் மணிவண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட இந்த அது கட்டக்கழுத்தாக இருக்கலாம் அல்லது கட்டக்கழுத்தோடு நிற்கிற சைக்கிள் பெரிய சைக்கிளாக இருக்கலாம், அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு மாபெரும் இன துரோகம் ஒன்றை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து இந்த அண்மைய நாட்களில் வந்து எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய பிரேரணையிலே கலந்து கொள்ளாமல், அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் வோகட்டேக் வருகின்ற போது அவர்களுடைய மீட்டிங்கில் கலந்து கொள்ளாமல் எங்களுடைய பெரிய சைக்கிள் வெளிநாடுகளுக்கு போயிருந்தது. இப்போது ஆஸ்திரேலியா சிட்னியில் வந்து பெரிய சைக்கிள் இப்போது தன்னுடைய உல்லாசமான வாழ்க்கையை வந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்குது. ஆனால் இங்கே என்னென்றால் எங்களுடைய மணிவண்ணன் போன்றவர்களுக்கு வந்து இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தங்களுக்கு அப்படியான வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கே என்கிற பிரச்சனை. இங்கே வந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த அரசியலை கனால நான் நிற்க போகிறதில்லை. ஆனால் இந்த அரசியல் பயங்கரமான காசுகளை கொண்டு கொட்டுற இடமாகவும் உல்லாசமான வாழ்க்கையில் கொண்டு கொட்டுற இடமாக தான் இந்த அரசியல் இருக்குது. இந்த அரசியல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் அரசாங்கத்தின் செல்லப்பிள்ளையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில், இப்போ உதாரணத்துக்கு நல்ல உதாரணமாக சொல்லுகிறேன், நான் அமைச்சர் சந்திரசேகருடையோ அல்லது வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சகல சுகபோகங்கள் முக்கியமாக என்னுடைய வழக்குகள் எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணி ஏதோ ஒரு வகையில் நெகோஷியேட் பண்ணி வழக்குகளை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில் மேனிப்புலேட் பண்ணி என்னால் இந்த வழக்கிலேருந்து விடுபட்டு நான் ஒரு கேவலமான ஒரு அரசியலை செய்திருக்கலாம். ஆனால் நாளைக்கு நான் செத்தாலும் நீங்கள் வேணுமெண்டா இருந்து பாருங்க, எனக்கு தச்சமே ஏதாவது நடந்தால் கூட எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேறோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையான என்னுடைய எதிரிகளாக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகர் நான் செத்த அடுத்த நாள் என்னுடைய பொடி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு அவர் வருவார். அந்த வர்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் அவரை ஒன்றுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கும் ராமலிங்க சந்திரசேகர் அண்ணாக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து அரசியல் பிரச்சனைன்றது நீங்கள் அரசாங்கம் வேலை செய்யலை, ஆகவே உங்களை அவமானப்படுத்துகிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவரை நேராக பார்க்குற நேரங்கள் எல்லாம் சில நேரங்களில் கவலையாக இருக்கிறது. இவன் கௌசல்யாவோடு எனக்கு நடக்கிற சொல்கிற விஷயம், அவரை தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. அவர் அந்த நேரங்களில் போராட்டங்களில் கலந்து கொண்ட காரணங்களாக தான் அவர் ஒரு மொரட்டுவ யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட்டாக இருந்த காரணத்தாலையும் அவருடைய வறுமை காரணமாக சில நேரங்களில் அவர் தன்னுடைய படிப்பை இடையில் நிறுத்தியிருக்கலாம். ஆகவே அவருடைய போராட்டங்கள் அவர் ஜேவிபியில் இணைந்ததால் தன்னுடைய படிப்பை இடைநிறுத்தியிருக்கலாம். நீங்களாகவே அவரை தனிப்பட்ட ரீதியில் தாக்க வேண்டாம் என்று நான் உண்மையாகவே தனிப்பட்ட ரீதியில் தாக்குறையில். ஆனால் அவருடைய தனிப்பட்ட ரீதியில் இருக்கிறான அந்த பின்னடைவுகள் வந்து உதாரணமாக ஒரு பாரிய ஊழல்வாதியான பிரதீபனை வலது கையாக வச்சு கொண்டு கவர்னர் கடிதம் அடித்த பிறகு கூட பிரதீபன் போன்ற ஒரு ஊழல்வாதிகள் இப்படி நேரடியாக அவர் வந்து தண்டிக்கப்பட்ட கடிதங்கள் எல்லாம் என்னோட கையிடம் இருக்கிறது. ஸோ அவருடைய இன்கொயரி ரிப்போர்ட்டுகள் அது எல்லாமே எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அவ்வளோ அதையும் பிரிண்ட் பண்ணி எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பட் என்னிடம் இருக்கிறது, அவை எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படியான ஒரு இடங்களில் ஊழல்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்றதால தான் நான் அவரை எதிர்க்கிறனே ஒழிய மற்றபடி எந்த கோவமும் இல்லை. மற்றது எங்களுடைய ரஜீவன் அவர்கள் சொல்கிற மாதிரி என்பிபி அரசாங்கம் நல்ல விடயங்களை செய்யும்போது ரஜீவனுக்கு முதல் நல்லது செய்கிறார்கள் என்று சொன்னவன் நான். நேரத்தில் வந்து ரஜீவன் இப்போ ஏதோ ஒரு தூண்டுதலால் 10,000-15,000 ஃபாலோவர்ஸில் இருந்தாக்கள் இப்போ 1,00,000 ஃபாலோவர்ஸ் தாண்டினா பிறகு மேபி எங்களை தேவையில்லாமல் இருக்கும். அண்மைய தினங்கள்லையும் எனக்கு நேரடியாக எனக்கு அடிக்காலும் தாங்கள் வேறையே போடுற ஒரு விஷயங்களை நாங்கள் எங்களோட திரையில் எடுத்து போடுறோம்ன்ற மாதிரி பதிவில் இருக்கார். நான் ராமநாதன் அர்ச்சுனா, நான் ரஜீவன் ராமலிங்கம் இல்லை. ஆகவே என்னுடைய பதிவுகள் வந்து
நேரடியாகவும் பேர்களை சொல்லித்தான் இருக்கும். நான் யாரோடையுமே அந்த முகப்பூத்தங்களில் அந்த பூசடங்களாக கதைப்பதில்லை, நேரடியாக தான் காய்ச்சிருக்கேன். அவரோட தனிப்பட்ட கோபம் இல்லை. பட் அவர் இந்த மாநசபை தேர்தலில் நான் எதிர்பார்க்கிறேன் திட்டமிட்ட ரீதியில் அவர் என்பிபிக்காக வேலை செய்வார். அவருக்கு ஏதோ ஒரு தூண்டுதல்களோ அது பண தூண்டுதலாக இருக்கலாம், அல்லது அவருடைய ஏதோ ஒரு தூண்டுதலால் அவர் வேலை செய்யலாம். ஆனால் நாங்கள் 1000 பேர் இது வரைக்கும் ரஜீவன்கிட்ட உண்டு. நான் நேரடியாக சொல்கிறேன், அவர் ரஜீவன் ராமலிங்கம் அதை விளங்கினாலும் சரி, இன்று வரைக்கும் என்னோட மோதினாக்கள் கனகாலம் நின்று பிழைச்ச இல்லை. அது நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு யூடியூப்பை ஜியா தர்ஷனாக இருக்கலாம், அல்லது மது விளக்காக இருக்கலாம். இப்போது கோயில்களுக்குரிய வீடியோக்களை போட்டுக்கொண்டு தான் அவருடைய பிழைப்பு போகுது. நான் என்னுடைய பாதை, என்னுடைய இனத்துக்கான என்னுடைய அர்ப்பணிப்புன்றது நான் நேரடியாக செய்கிறவன். நீங்கள் அதில் என்னோட முட்டுவீங்களாக இருந்தால் நீங்களான்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வரும்போது ஃபைட் as of you die என்று சொல்வார்கள். செத்து போன நினச்சி கொண்டு அடிபடு என்று சொல்வார்கள். அது ரஜீவன் இல்லை, அது யார் வந்தாலும் நான் என்னுடைய இனத்துக்கான என்னுடைய பாதையில் நான் மாற மாட்டேன். ஸோ இதில் ஒரு தெளிவான ஒரு விடயத்தை விளங்கிக்கொள்ளணும். நேரடியாக இந்த விஷயத்துக்கு வரேன் என்றால், இப்போ இவர் 2 பேருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை திலீபன்னா யாருடையது, யார்ட்டையால் திலீபனை கொண்டாடுறது நாங்களா நீங்களான்னு சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நினைக்கிறேன். அதாவது தமிழ் மக்கள் முன்னணியாக சைக்கிளும் மானும் இப்போது அடிபட்டிருக்கிறது. இப்போ இதனால தான் இப்போ உங்களுக்கு கொண்டு விளங்கிக்கொள்ளணும், இப்படி ஒரு கேவலமான அரசியலால் தான் நான் இன்று வரைக்கும் ஒருபோதுமே நான் இந்த மாவீர தினங்களை நான் கொண்டாட வேண்டும். மாவீர தினங்களுக்கு நான் இன்று இப்போ சிறிதரன் ஐயா போய் மாவீரர் ஏற்றாத இடங்கள் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு தேவையில்லை. நான் ஒரு தந்தையை இழந்தவன், ஒரு அனாதை, அம்மாவும் இல்லை எனக்கு. அந்த அடிப்படையில் என்னுடைய தந்தை என்னதுக்காக போராடினாரோ, என்ற தந்தையை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. ஆனால் அவற்றை அர்ப்பணிப்புகளை சிம்பிளாக சொல்கிறேன். அவர் 85ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு ஹோட்டல் டீவொலி என்று ஜெர்மனியில் வெஸ்ட் பெர்லினில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் மேனேஜராக இருந்து போட்டு தான் இங்கே திருப்பி வந்தவர். நான் 86ஆம் ஆண்டு பிறந்தேன் நான். ஸோ அது இல்லையும் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதில் கயப்பம் இப்போ கதைக்க வேண்டிய நேரங்கள் இல்லை. ஆனால் என்னென்றால் சரியான கவலை என்னென்றால், அப்பா எல்லாத்தையுமே இழந்து தான் இந்த போராட்டத்துக்கு சுடுபடுறதுக்காண்டி ஓடி திரிஞ்சு, இந்த மாண்டியன் குழுக்களெல்லாம் சுடைக்குள்ளே ஓடி திரிஞ்சு அப்படியே காவல்துறைக்கு போய் காவல்துறையிலையும் ஒரு படிப்படியாக வளர்ந்து SII IPI CIPI 3 ஸ்டார் வீட்டை சொன்ன வரலாறுல மகன் நான் என்று சொன்னவருடைய மகன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கண்டு ஒரு வரலாறு இருக்குது, எனக்கண்டு ஒரு தேவை இருக்குது, எனக்கண்டு ஒரு குறிக்கோள் இருக்குது. அது ரகுராமன் நான் என்ன எதிர்த்தாலும் நான் எதிர்த்து தான் நிற்பேன், ரஜீவன் ராமலிங்கன் எதிர்த்தால் தான் நிற்பேன், வினோபா எதிர்த்தாலுமே எதிர்த்து தான் நிற்பேன், கௌசல்யா நரேந்திரன் நாளைக்கு எனக்கு எதிராக மாறினாலும் நான் எதிர்த்து தான் நிற்பேன். எனக்கண்டு ஒரு ஆசை, எனக்கண்டு ஒரு எதிர்காலம், எனக்கண்டு ஒரு நோக்கம் இருக்குது. ஆகவே அதுகளில் எந்த மாற்றங்களையும் நான் வரவிட போகிறதில்லை. ஆனால் திலீபன் அண்ணா யாருக்கண்டு ஒரு அடிபாடு ஒன்று வந்திருக்கிறது. திலீபன் அண்ணா உங்களுக்கும் இல்லை, அதாவது சைக்கிளுக்கும் இல்லை, சங்குக்கும் இல்லை. திலீபனாகவே இருந்து விட்டு போகட்டும். இப்போ இதால் தான் நான் இந்த ஆவண படங்களை வைக்கிறேன், நான் இது நடத்துகிறேன்னு சொல்லி வெளிநாடுகளிலிருந்து காசு சேர்க்கிறதோ இதிலோ செய்கிறதில்லை. திலீபனாக்கு நீங்கள் உண்மையாக செய்யணுமே இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு திலீபன்னா மாதிரி ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஏற்படுத்தி ஒரு நாளுமே தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக ஒன்றையுமே சாப்பிடாமல் செத்து போகிறதுக்கு துணிவு இருக்கணும். அதுதான் திலீபனாக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு மரியாதை. இது நீங்கள் நினைக்கிறீங்களா எங்களுடைய கயேந்திரமார் பொன்னம்பலம் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருப்பாருன்னு சொல்லி? அதில் நீங்கள் நினைக்கிறீங்களா எங்களுடைய மணிவண்ணன் உண்ணாவிரத போராட்டம் இருப்பாருண்டு? ஆனால் ராமநாதன் அர்ஜுன் ஒரு நாளைக்கு தேவை வரும்போது நான் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பேன். அந்த உண்ணாவிரத போராட்டம் நான் செய்து மண்ணோடு மண்ணாக போகிறதுக்குரிய துணிவும் பலமும் என் மனசில் இருக்குது. அப்போ முந்தின காலத்தில் சொல்லுவார்கள், பிரபாகரன் அவர்கள் எங்களுடைய திலீபன் தியாக தீபம் திலீபன் பிரெயின் வாஷ் பண்ணி தான் அப்படி வச்சுருந்து. ஆனால் இப்போ இந்த நாளில் இன்று 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஒரு வைத்தியரால் என்னால் அனுபவிக்கக்கூடிய சகல விடயங்களும் இருக்குது. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பெண் இன்பமாக இருக்கலாம், என்னென்றாலும் என்னால் அனுபவிக்க இயலும். ஆனால் இன்று வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இழந்து இந்த பாதையில் நிற்கிறேன்றது காரணம் ஏதாவது ஒரு நோக்கம், ஏதாவது ஒன்று செய்திட இல்லாதா எங்களோட சனத்துக்கு, எங்களோட சனமே எப்படி நாசமாக போகுது என்ற ஒரு நப்பாசம் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் இவர்களை பார்க்கல சரியான கவலையாக இருந்தது. இதில் அவர் சொல்கிறார், மணிவண்ணன் சொல்கிறார் எங்களுடைய சைக்கிள் காட்சி அரசாங்கத்தினுடைய ஒட்டு கொடுக்குறேன்ட்டு. நான் பாராளுமன்றங்களில் சில நேரங்களில் அப்படி என்னையும் சிந்திக்க தோன்றிருக்கு. இவர் முக்கியமான விடயங்களில் இவர்கள் சைன் பண்ணுறதில்ல, அதாவது வாக்கெடுப்பில் கலந்து கொள்றையில். அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நடக்க முடியாத விடயங்களை வச்சு தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தையிட்டியை உடைக்க வேணும், அதுக்கு பிறகு தமிழீழம் கிடைக்க வேணும், அப்படி என்று சொல்லி தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஒன்று மக்கள் முட்டாளர்களாக இருக்கணும்,
அல்லது அவர்கள் முட்டாள்களாக இருக்கணும். இன்றைய வரைக்கும் அவர்கள் மக்களை முட்டாளாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அரசியலை விளங்காமல் அவருக்கு பின்னால் ஒரு சில பணம் படைத்த வீசி மேற்ற பிள்ளைகள் சட்டத்திறனிகள் எல்லாம் இப்போ திரினம். அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சனத்தையும் ஏமாற்றணும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கிறது. உண்மையான இதய சுற்றி இருந்தால் அந்த சட்டத்திறனி வந்து இவ்வளவு பெரிய பாறுகளில் போய் சகல பாறுகள்லையும் போய் எனக்கு எதிராக குளறவர் வந்து நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் மக்களுக்காண்டி இருக்கலாம். இவரெல்லாம் லண்டனில் போய் படித்து போட்டு வந்து ஆண்டு 10 ஆண்டு 11 யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து சேர்ந்து ஒரு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கென்ற ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. போராட்டவாதிகளை குணேந்திரனையும் நிலாவையும் தந்து விட்டு போன யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி இப்போது இந்த மாதிரியானகளை மணிவண்ணன், அதே நேரம் இந்த லோயர் மாதிரியான ஆக்கள், அவருடைய தம்பி ஒரு வைத்தியர், அப்படியான ஆக்களை தான் இவர்கள் சுற்றி வந்து நிற்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு பெரிய ஒரு மாஃபியாக்களிலிருந்து இந்த தமிழினத்தை உடைச்செடுக்கின்றது வந்து ஒரு மாபெரும் போராட்டம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த லெவலுக்கு போயிடுமோ அந்த லெவலுக்கு போய் நான் அதை செய்வேன். எனக்கு சரியான கவலை, இந்த திலீவண்ணாவினுடைய இந்த நினைவேந்தலுக்காக இப்படி அடிபடுறார்கள் என்று இன்னொரு இடத்தை சூஸ் பண்ணியிருக்கலாம், அல்ல எல்லாருமா சேர்ந்து செய்திருக்கலாம். இது நான் செய்தேன் நீ செய்கிறான். திலீவண்ணாவினுடைய நினைவேந்தலை நீங்கள் செய்திருக்கின்றதுக்காக தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்கு போட மாட்டார்கள். ஆனால் அன்றைக்கு கன பேர் வந்து அதை பார்ப்பார்கள், பார்த்து விட்டு செல்வார்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் எதற்காக இந்த நினைவேந்தலை குத்தி முறிந்து செய்கிறீர்கள். வடக்கு மாநசபை பாராளுமன்ற தேர்தல், வடக்கு மாநசபை தேர்தல், இது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு தேர்தல் அரசியல் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை அரசியலை விட்டு நான் நாளைக்கு போய் ஒரு வைத்தியராக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் உண்டு, சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலே நடத்தினா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நம்ம என்னட்ட ப்ரைவேட்டுக்கு வருகின்ற அளவுக்கு என்னால் இந்த ப்ரைவேட்டை செய்து என்னால் உழைச்சி சாப்பிட்டு வாழ இயலும். படித்த படிப்பு கையில் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தேவையில்லை. மக்களுக்காண்ட ஒரு போராட்டத்தில் பாதையில் இறங்கியிருக்கிறோம். ஸோ இறங்கினதை நாங்கள் செய்தான் போவோம். அது ரஜீவன் ராமலிங்கம் ஆகிய தமிழடியான் குத்தி முறிஞ்சு என்பிபிக்காக வீடியோக்களை போட்டாலும் இல்லை எத்தனை ஆயிரம் தடைகளை வந்தாலும் நாங்கள் அங்கே நிற்போம். அதில் முந்தின காலத்தில் ரஜீவனுடைய வீடியோக்கள் வரும்போது வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராமநாதன் அர்ச்சுனா இப்படி தெரிவித்தார்னு தான் வீடியோக்கள் வரும். இப்போது எங்களுடைய அனுரகுமார நாயக்கில் துதிபாடி தான் அவர்கிட்ட வீடியோ வருது. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிழைப்பு. நான் பிழைப்புகளை விட்டு போட்டு அரசியலுக்கு வந்தவன். 2 வித்தியாசங்களை பொதுமக்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்கிறார்கள். ஆகவே காலப்போக்கில் எல்லாரும் சொல்கிறார்கள் ரஜீவனோட சண்டை பிடிக்கா தமிழ்நாடியாக சண்டை பிடிக்காதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எவனொருவன் என்னுடைய இனத்துக்கு எதிராளியாக நிற்கிறானோ அவன் என்னுடைய முதலாவது இறுதி. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.